ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அன்லக்கி கேர்ள் சீரியல் ரிவ்யூ. டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. சரி, வாங்க டிராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல மௌலியை தான் காட்டுறாங்க. அவ வந்து பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பியா இருக்கும். மௌலிக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொன்னு பக்கம் ரொம்பவே பயமா இருக்கு. இந்த குழந்தைய வந்து நம்ம எப்படி தனியா வளர்த்தெடுக்க போறோம், இந்த குழந்தை வந்து யாரு அப்பான்னு சொல்லும், நம்ம தான் அவனை விவாகரத்து பண்ண போறோமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப பாட்டி வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க, இந்த பாருமா, நீ வந்து என்ன நினைச்சு ஃபீல் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த கடவுள் வந்து உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த குழந்தைய கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து குணால் வந்து உன்னை வந்து ஏத்துப்பா. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழதான் போறீங்க. உனக்கே தெரியும் குணாலுக்கு குழந்தைனா எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது, நீ சந்தோஷமா இருக்க போறமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப ஹாப்பியா வந்து பேசிட்டு அவளை ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. இங்க அப்படியே குணால காட்டுறாங்க. அவன் அழுதுட்டு வந்து நந்தினிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். ப்ளீஸ் நந்தினி, கதவை தர, உன்னை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற, யாரு சொல்லி நீ இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். கதவை தட்டிட்டே இருக்கான், ஆனா அவ திறக்க மாட்டா. இந்த பாருங்க, இது என்னோட முடிவு தான், நான் தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், உங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டே சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, அப்படியே மனசு உடஞ்சு போயிடுது. அப்படியே அழுதுட்டு அந்த இடத்த விட்டு போறான். அதே மாதிரி நந்தினிக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே வந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா குணால் வந்து பித்து பிடிச்ச மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான். உடனே வந்து அம்மாக்காரங்க சொல்றாங்க, இந்த பாருப்பாவா வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. உடனே அவனும் வந்து அவங்க சொல்றாங்கிறதுக்காக உட்கார்றான். சாப்பிட போகும்போது ஃபுல்லா நந்தினி சொன்ன எல்லா வார்த்தையுமே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அவனால சாப்பிட கூட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் வந்து ஒரு மாதிரியா ஃபீல் பண்றதை வந்து மோடி கவனிச்சுட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாலும் தெரியல, அந்த இடத்த விட்டு வேகமா எந்திரிச்சு ரூமுக்கு போயிடுவான். அப்படியே இங்க நந்தினியை தான் காட்டுவாங்க. அவளும் சாப்பிடறதுக்கு உட்காருவா, ஆனா அவளுக்கு வந்து சாப்பிடவே தோணாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவளும் அழுதுட்டு இருப்பா. இவன் ரூமுக்கு போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பான். நந்தினியை பத்தி நினைச்சு நினைச்சு உருகிட்டு இருப்பான். அங்க அம்மாக்காரங்க வந்துடுறாங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் சாப்பிடாம வந்துட்ட, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறாங்க. உடனே அவன் வந்து அம்மா கீழே வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவங்க உட்கார்ந்தவொடனே அவங்க மடியில படுத்துட்டு அப்படியே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க, இவனுக்கு ஏதோ வந்து ரொம்ப காயப்பட்டிருக்கு போல, ரொம்ப வருத்தத்துல இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இந்த பாரு, நீ எந்திரி வா, பெட்ல வந்து படு, உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்க போது வா அப்படின்னு சொல்லிட்டு ஓத்தி விட்டுட்டு அப்படியே வந்து போறாங்க. அப்ப வந்து மௌலி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. உடனே இவங்க கண்ணால செய்கை காட்டுறாங்க, இந்த மாதிரி குணால வந்து பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி. உடனே அவளும் புரிஞ்சுக்கிட்டு குணாலுக்கு வந்து டேப்லெட் எல்லாம் கொடுத்து அவளை வந்து படுக்க வச்சுட்டு அவனை நல்லா பாத்துக்கிறா. அவனுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து நல்ல விதமா கவனிச்சுக்கிறா. அப்பதான் வந்து அந்த பெட்ல வந்து ஒரு லெட்டர் இருக்கும். அதுல என்ன எழுதிருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டாக்டர் படிக்கணும், பெரிய ஆளாகணும், நம்மளோட வாழ்க்கையோட லட்சியத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கனவு கண்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மௌலிட்ட வந்து சொல்றாங்க, இந்த பாரு மௌலி, நான் இப்பவே குணால்கிட்ட வந்து நீ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அவ வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறா, இந்த பாருங்க பாட்டி, தயவு செஞ்சு இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லாதீங்க, எனக்கு வந்து இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, நாங்க ரெண்டு பேரும் இப்ப பிரிஞ்சு தானே இருக்கோம், அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை விஷயத்த இப்ப சொல்ல வேணாம், அதுக்கான நேரமும் இது இல்லை, அதனால இப்ப சொல்லாதீங்கிற மாதிரி ப்ராமிஸ் எல்லாம் வந்து வாங்கியிருப்பா. அவங்களும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏமா இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம அவங்களும் சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படியே இங்க நந்தினியை தான் காட்டுறாங்க. அவ மல்லிகை ஜாமான்லாம் வாங்குறதுக்காக வெளியில வந்திருப்பா. அங்க வந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்து வீட்டு லேடி வந்து அங்கேயும் வந்துடுறா. வந்துட்டு இவளை ரொம்பவே வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. என்னம்மா, பார்க்கவே அப்படியே அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டோட புருஷனையே இப்போ வந்து நீ எடுத்துக்கிட்டியாம்ல, அவன் கூட அஃபேர்ல இருக்கியாம்ல, எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன், எப்படி உன்னால இப்படிலாம் நடந்துக்க முடியுது, உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வார்த்தையால அவளை குத்தி கழிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு செம்மையா கோவம் வருது. இந்த பாருங்க, உங்களோட லிமிட் அவ்வளவுதான், தேவையில்லாம என்னோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி கோவமா திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டே போயிடுவா. உடனே இவளுக்கு ரொம்பவே கோவம் வரும். இந்த பொண்ணுக்கு எவ்வளவு திமிருன்னா என்னையே எதிர்த்து பேசுவா, பண்றதெல்லாம் கேவலமான வேலை, ஆனா கோவத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து முளைச்சிக்கிட்டு இருக்கா.
அப்படியே இங்க குணால பார்க்கறதுக்காக பாட்டி வராங்க. அவன பார்த்துட்டே இருக்கும்போது அவன்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. "இந்த பாருப்பா, நீ வந்து கஷ்டப்படாத. உனக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மௌலி பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயத்த தான் சொல்றதுக்கு வராங்க. நல்ல வேளை கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு நம்ம மௌலி வந்துடுறா. "பாட்டி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து மாத்திரை போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அவள அழைச்சிட்டு போயிடுவா. உடனே கேட்பா, "ஏன் பாட்டி இப்படி இருக்கீங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீங்க இந்த விஷயத்த ஷேர் பண்ணக்கூடாது அவன்ட்ட" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது, "ஏன் வந்து நீங்க சொல்றதுக்கு போனீங்க?" அப்படின்னு கேட்க, "இந்த பாரும்மா, இந்த விஷயம் வந்து கடவுள் வந்து உங்க 2 பேருக்கும் இந்த குழந்தைய குடுத்ததே உங்க 2 பேரையும் ஒண்ணா சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படி இருக்கும்போது நீ ஏன் மறைச்சு வைக்கணும்னு நினைக்கிற? தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. இந்த விஷயத்த அவன்ட்ட சொல்லு. அவன் உன்னை ஏத்துப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க. ஆனா அவ வந்து இந்த விஷயத்துல ரொம்பவே பிடிவாதமா இருக்கா. "இல்ல அதெல்லாம் சொல்லவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து குணால் வந்து கால் மேல கால் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான் நந்தினிக்கு. ஆனா இவ எடுக்கவே மாட்றா. இங்க நந்தினிக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வேலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு டிராயிங் பண்றதுன்னா ரொம்பவே பிடிக்கும் போல. ஸோ அதை தான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கா. இவன் கால் பண்றதெல்லாம் பார்த்துட்டு கட் பண்ணிட்டு அழுதுட்டே தான் வந்து டிராயிங்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் எங்க மௌலிய தான் காட்டுறாங்க. அவ வந்து அவளுக்கு பர்த்டேக்கு நெறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும்ல. அது எல்லாத்தையுமே பிரிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, நந்தினி வந்து வாங்கி குடுத்தால்ல, அந்த கிஃப்ட்டையும் வந்து பார்த்துட்டு இருக்கா. அத பிரிச்சு பார்த்தோனே அவளுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா, ஹேப்பியா இருக்கு. ஏன்னா, அவ ரொம்ப நாளா ஆசைப்பட்ட அந்த ஒரு டால் தான் வந்து அதுல இருக்கு. பார்த்து அவளுக்கு பயங்கர ஹேப்பி. அப்பதான் அவ நெனச்சு பார்க்குறா, இந்த டால் வந்து நம்ம புடிச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம குணால்ட்ட தானே சொன்னோம். ஒருவேளை அவன் தான் எனக்கு சர்ப்ரைஸா இத வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கானா? பரவாயில்லையே! இவ்ளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் எனக்காக வந்து பார்த்து பார்த்து கிஃப்ட்லாம் வாங்கியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ரொம்ப எமோஷனலா ஆயிடுது. அப்படியே அழுகையே வந்தது. வேகமா குணால் கிட்ட ஓடி போயிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிக்கிறா. "நீ வந்து இன்னுமே என்ன லவ் பண்ணிட்டு தானே இருக்க, எனக்கு தெரியும். எனக்காக வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நீ வாங்கியிருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க இது எல்லாமே கனவு போல. அவ சும்மா வந்து நினைச்சு பார்த்துருக்கா இந்த மாதிரி அவனை ஹக் பண்ற மாதிரிலாம். ஆனா வந்து அவன் கிட்ட போய் அவ எதுவுமே பேசல. ஏன்னா அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் தான் வாங்கியிருப்பாங்கிற மாதிரி தான் அவ வந்து இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கா. நந்தினி வாங்குனதுலாம் அவளுக்கு தெரியாது. அப்புறம் வந்து இங்க மௌலி வந்து சரி வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புற அவசர அவசரமா சாப்பிட கூட இல்லாம உடனே பாட்டியும் மாமியாரும் சேர்ந்துட்டு, "இந்த பாருமா, இப்ப வந்து நீ தனியாளு கிடையாது, உன் வயித்துல வந்து ஒரு குழந்தை இருக்கு, அதனால இப்படி சாப்பிடாமலாம் நீ போக கூடாது, இந்த சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே அந்த நேரத்துல கரெக்டா வந்து குணால் வந்துடுறான். குணாலை பார்த்து அவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. ஒருவேளை இவ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த அவன் தெரிஞ்சுக்கிட்டானா, நம்ம பேசுறது எல்லாத்தையுமே காதுல வாங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. மௌலிக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் காதுல வந்து ஹெட்போன் வந்து மாட்டியிருப்பான் போல. ஸோ அதனால வந்து இவங்க பேசுறது எதுவுமே வந்து அவனுக்கு காதுல விழுந்திருக்காது. ஸோ எதுவுமே சொல்லாம வெளியில வந்துடுறான். அங்க நந்தினிக்கு தான் கால் பண்ணிட்டே வரும்போது அந்த பக்கத்து வீட்டு லேடி மேல வந்து அப்படியே இடிச்சிடுறான். அந்த போனும் கீழே விழுந்துருது. உடனே இந்த பொம்பளை வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்குது. "என்னப்பா எங்க போயிட்டு இருக்க? அவசர அவசரமா ஏதோ கால் பண்ணிட்டு இருக்க போல, யார்கிட்ட பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏக்கி ஏக்கி பாக்குது. அது கண்டுபிடிச்சிருது நந்தினி தான் பேசிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனு வேக வேகமா போறதை பார்த்து கன்ஃபார்மே பண்ணிடுது. இங்க வந்து அவன் நந்தினி வீட்டுக்கு தான் போயிருக்கான். அங்க போயிட்டு நந்தினி கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இவளுக்கும் திறக்கணும்னு ஆசை தான். பட் இருந்தாலும் இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. உங்ககிட்ட எத்தனை தடவை தான் நான் சொல்றது? நீங்க திரும்ப திரும்ப ஏன் என்கிட்டயே வந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்குன்னு ஒய்ஃப் குடும்பம் எல்லாமே இருக்காங்கல்ல, அப்படி இருக்கும்போது ஏன் என்ன தேடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுறா. "ப்ளீஸ் நந்தினி, எனக்காக ஒரே ஒரு தடவை கதவு தரீங்க ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறான். அதோட அவளும் கதவை திறக்கிறா. உடனே இவன் எமோஷனல்ல, "நீ கதவை திறந்துட்டியா? எனக்கு தெரியும் நீ வந்து சும்மா வாய் வார்த்தைக்கு தான் பேசுற, என்ன உண்மையாவே நீ காதலிக்கிறல்ல, எதுக்குமா அப்படிலாம் பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட ரொம்ப நெருங்கி பேசிட்டு இருக்கான். அவளை ஹக்லாம் பண்ணிட்டு ரொம்ப பேசிட்டு இருக்கும்போது உடனே இவ தடுக்கிறா. "இப்ப என்னதான் உங்களுக்கு வேணும்? இந்த பாருங்க, நான் சொல்லிட்டேன்ல, என்னோட முடிவுல நான் தெளிவா இருக்கேன். நீங்களும் அதை புரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, உங்க வாழ்க்கைக்கும் நல்லது. என்ன நிம்மதியா வாழ விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிடுறா. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவ ஏன் இப்படிலாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அந்த இடத்த விட்டு போயிடுவான். இப்போ வந்து கரெக்டா அந்த லேடி வந்து மறுபடியும் வந்து வீட்டுக்கே வந்துடுறா. "எனக்கு தெரியும் குணால் வந்து இப்பவும் உன் வீட்டுக்கு வந்து போயிட்டு தானே இருக்கான். எப்படிலாம் நீ இப்படிலாம் இருக்கன்னு எனக்கு தெரியல. என்னமோ உத்தமி மாதிரி அப்படி பேசின அந்த மார்க்கெட்ல, இப்போ வந்து அவன் உன் வீட்டுக்கு வர்றது போறதெல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி இந்த பொம்பளை சம்மந்தமே இல்லாம அவகிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு அங்கேருந்து போகுது. இவளுக்கு இதெல்லாம் கேட்க கேட்க இன்னும் கொஞ்சம் தான் ஹர்ட் ஆகுது. நம்ம ஒரு விஷயத்த வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போனாலும் ஏன் எல்லாரும் சேர்ந்து இப்படி வந்து என்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க, எனக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.